Jane Students Education. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன் வேர்ட்ஸ் நம்ம லேட்டர் ஆன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் 24லேருந்து சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தியரி கொஸ்டின்ஸ். தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்ஸுக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் அண்ட் லாஸ்ட் லெசன் கன்ஃபார்ம்டாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக தியரி கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே நம்ம சம் நம்பர் 24 போகலாம். ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். 2016 January 1 furniture in hand 2000, January 1 purchased furniture for cash 4000, 30 sold furniture 400. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடணும். என்ன அக்கௌண்ட் போட போகிறோம்? லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்னா நம்ம டபுள் சைட் போட போகிறோம். ஸோ கவனிங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ டீடைல்ஸ் எழுதிக்கலாம். பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அமௌண்ட், டேட், பர்டிகுலர் ஜேஎஃப் அமௌண்ட், டெபிட் கிரெடிட். கன்ஃபார்ம்டா நம்ம லெட்ஜர் போடுறோம்னா இங்கே டெபிட் கிரெடிட் கன்ஃபார்ம்டா போட்டே ஆகணும். சரிங்களா? இதெல்லாம் மறக்கவே கூடாது டபுள் சைட் போடும்போது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட்னு சொல்லும்பொழுது அதுதான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ன ஓப்பனிங் என்ட்ரின்னு நம்ம ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? சில ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி எழுதுவோம்? பேலன்ஸ் ப்ராட் டவுன் தானே எழுதுவோம். இப்போ இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்கா நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபர்னிச்சர்ன்ற அசெட். அப்போ அதோட ஓப்பனிங் நம்ம டெபிட் சைடில் தான் எழுதணும். அசெட்டோட ஓப்பனிங் எல்லாமே நம்ம டெபிட் சைடில் தான் எழுதணும். ஸோ டெபிட் சைடில் 2016 January 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓப்பனிங் என்ன எழுதுவோம்? பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம டெபிட் சைடில் எழுதணும். டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2000. ஸோ அடுத்தது பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷுக்கு நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதியிருப்போம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு எழுதியிருப்போம். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தானே போடுறோம். இப்போ ஃபர்னிச்சர் டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைடில் தான் 2 கேஷ்னு எழுதணும். அமௌண்ட் 4000. அடுத்து சோல்டு ஃபர்னிச்சர் 400 கொடுத்துருக்காங்க. சோல்டு ஃபர்னிச்சருக்கு நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதியிருப்போம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதியிருப்போம். இங்கே ஃபர்னிச்சர் கிரெடிட்ல இருக்கு. அப்போ நாம என்ட்ரி எங்கே எழுதணும்? கிரெடிட் சைடில் தான் எழுதணும். கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 400. இப்போ உங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நம்ம என்ன பண்ணியாச்சு? லெட்ஜர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம டெபிட் சைடு ஆட் பண்ணால் 6000, கிரெடிட் சைடில் 400 தான் இருக்கு. ஸோ 6000ல 400 மைனஸ் பண்ணால் 5600. இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். இந்த பேலன்சிங் அமௌண்ட் பேலன்ஸ் பண்ணால் நம்ம எந்த சைடு எழுதணும்? இங்கே எந்த சைடு அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அங்கே எழுதினா தான் அது பேலன்ஸ் ஆகும். ஸோ இங்கே எழுதுறோம். கிரெடிட் சைடில் எழுதுறோம். கிரெடிட் சைடில் பேலன்சிங் அமௌண்ட் என்னென்ன எழுத போகிறோம்? பை பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் 5600. ஸோ டோட்டல் 6000 பேலன்ஸ் கேரி டவுன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மந்த்துக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? அப்போ இதோட க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஜனவரிக்கு நெக்ஸ்ட் மந்த் என்னது? பிப்ரவரி. ஸோ February 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5600 எழுதி முடிக்கலாம். ஸோ இது 2 மார்க்ஸ் நம்மள கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு கேஷ் அக்கௌண்ட் இல்லை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அடுத்த சம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. கிவ் த ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேஸ் புக் கேட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் மட்டும் எழுதினா போதும் நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் என்ன? ஸோ பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட் மட்டும் எழுத போறோம். ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேஸ் புக், டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர். இங்க நான் ஐஎன் போட்டிருக்கேன் இல்லையா? அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், ருபீஸ், இந்த ருபீஸ்ல இங்க வந்து நம்ம டீடைல்ஸ் எழுதுவோம். இங்கே தான் டோட்டல் எழுதுவோம். இவ்வளோதான் பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மேட். இவ்வளோதான். இது எழுதினா நமக்கு எவ்வளோ மார்க்கு? 2 மார்க்ஸ். ஒன்லி த ஹெட்டிங், டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல் அண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் sum number 26. Sum number 26. From the following information, calculate the amount of depreciation and rate of depreciation under straight line method.
ஸோ இங்கே நமக்கு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம இந்த சம்ம போட போகிறோம். இட்ஸ் அ ஃபார்முலா சம். Purchase price of machine 80,000, expenses to be capitalized 20,000, estimated residual value 35,000, expected useful life 5 years. இப்போ இந்த சம்க்கு ஃபார்முலா என்ன? முதல் அமௌண்ட் இங்கே நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், இன்னொன்று ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ முதல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் அசெட். Original cost minus scrap value divided by estimated life of asset. So இங்க original cost ன்னு சொல்லும்போது நமக்கு இங்க purchase cost price of machine எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 80,000. Expenses to be capitalized. So அதை இன்ஸ்டால் பண்றதுக்காக ஆகிற செலவு தான் capitalized expenses. அப்ப அதுவும் சேர்ந்து தானே நம்ம காஸ்டோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் மிஷின் இங்க எவ்வளவு? 80,000 plus 20,000 1 lakh. So the scrap value, residual value தான் scrap value. அப்போ நம்ம scrap value எவ்வளவு எடுத்துக்க போறோம்? 35,000. So இப்போ மொத்தம் ஒரிஜினல் காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரிஜினல் காஸ்ட் 80,000 plus 20,000 1 lakh நம்ம அதை தனியா போட்டுக்கலாம். இப்போ ஃபார்முலாக்குள்ள போலாம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் 1 lakh, ஸ்கிராப் வேல்யூனா ரெசிடியல் வேல்யூ ஸ்கிராப் வேல்யூ ரெண்டு ஒன்று தான் 35,000 டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் அசெட் 5 years கொடுத்துருக்காங்க நமக்கு சம்ல டிவைடட் பை 5. ஸோ 1 lakhல இருந்து 35,000 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 65,000. 65,000 5ஆல டிவைட் பண்ணோம், நமக்கு 13,000 கிடைக்குது. இப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளவு? 13,000. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 13,000. ஸோ இதோட சம் முடிஞ்சுதான் கேட்டா இல்லை, நம்ம ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. இதான் ஃபார்முலா. கண்டிப்பா இதுல நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ 100. So amount of depreciation நம்ம find out பண்ண 13,000. Original cost நம்ம already find out பண்ணிருக்கோம் 1 lakh into 100. எப்பவுமே நம்ம வந்து rate of depreciation percentageல தான் எழுதுவோம். எங்கெல்லாம் percentage வருதோ அங்கெல்லாம் நம்ம into 100 multiply பண்ணுவோம். ஓகேவா? So into 100. So percentage find out பண்ணதுக்கு into 100. 0க்கு 0 cancel பண்ணியாச்சு, 0க்கு 0 cancel பண்ணியாச்சு. அங்க 13 மட்டும் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு percentage நமக்கு? 13%. Rate of depreciation எவ்வளவு நமக்கு? 13%. ஓகேவா? அடுத்தது sum number 28. From the following balance taken from the books of Saravanan, calculate gross profit for the year ended December 31st, 2017. So இங்க from the following balance என்ன கேட்டிருக்காங்க? என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க? gross profit calculate பண்ண சொல்லிருக்காங்க. என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க? gross profit. So gross profit calculate பண்ணா நம்ம என்ன அக்கௌண்ட் போடணும்? gross profit calculate பண்றதுக்கு நம்ம trading account போடணும். என்ன அக்கௌண்ட் போடணும்? trading account. So trading account எழுதிக்கலாம். In the books of Saravanan, trading account as on 31st/12/2017. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் எங்க எழுதுவோம்? டெபிட்ல எழுதுவோம். ஸோ டெபிட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் தான் நம்ம டெபிட் சைட்ல எழுத வேண்டிய அமௌண்ட். கிரெடிட் சைட்ல எப்பவுமே ரெண்டே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்னு வந்து சேல்ஸ், இன்னொன்று வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதை போட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ இங்க இன்ஃபர்மேஷன்ல ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 8,000, க்ளோசிங் ஸ்டாக் 25,000, net sale during the year 4 lakh, net purchase during the year 1,50,000. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எங்க எழுதணும்? டெபிட் சைட்ல எழுதணும். ஸோ டெபிட் சைட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக். இதெல்லாம் அக்கௌண்ட்னா 2 by கன்ஃபார்ம்டா எழுதணும். 2 ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000. ஸோ அடுத்தது என்ன இருக்கு நமக்கு இங்க? அடுத்து பர்ச்சேசஸ் எழுதணும். ஸோ 2 பர்ச்சேசஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,50,000 இந்த சம். வேற என்ன இங்க வரணும்? நமக்கு டெபிட் சைட்ல டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8,000. வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நெட் சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் எங்க நமக்கு வரணும்? கிரெடிட் சைட்ல வரணும். ஸோ முதல் சேல்ஸ் எழுதிக்கலாம். பை சேல்ஸ் அக்கௌண்ட் 4 lakhs, க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் 25,000. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு? எங்க டெபிட்ல வருமோ டெபிட்ல, கிரெடிட்ல வர்றது கிரெடிட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணா 4,25,000. டெபிட் சைட்ல ஆட் பண்றோம்.
3,08,000. ஸோ 4,25,000 வந்து 3,08,000 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளோ பேலன்சிங் அமௌண்ட் வருது? 1,17,000. நமக்கு எவ்வளோ பேலன்சிங் அமௌண்ட் வருது? 1,17,000. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் கால்குலேஷன் இங்கே போட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இங்கே போடக்கூடாது. என்ன பண்ணணும்? ரஃப்ல தான் போடணும். ஸோ இந்த 1,17,000 நம்ம பேலன்சிங் அமௌண்ட் எங்கே பேலன்ஸ் பண்ண போறோம்? நம்ம இப்போ இங்கே டோட்டல் அதிகமாக இருக்கு, இங்கே தான் கம்மியாக இருக்கு. நம்ம எங்கே பேலன்ஸ் பண்ணணும்? நம்ம டெபிட் சைடில் தானே பேலன்ஸ் பண்ண போறோம். ஸோ டெபிட் சைடாக டு கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அமௌண்ட் என்னது? கிராஸ் ப்ராஃபிட் 1,70,000 டோட்டல். ஸோ இவ்வளோதான். சம் நம்பர் 30. ஃபில்லிங் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபாலோயிங் ஜர்னல் என்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தா என்ன மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்? நமக்கு இங்கே ஜர்னல்ஸே கொடுக்கல, ஆனால் நரேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 20,000. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 20,000. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதிருப்போம்? கூட்ஸ் பர்ச்சேஸ்டு. அப்போ இது என்னது? பர்ச்சேசஸ். ஸோ என்ன எழுத போகிறோம்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. ஸோ இங்கே அமௌண்ட் காலமும் நமக்கு மிஸ்ஸிங் அமௌண்ட்ல தான் இருக்கு. ஸோ 20,000 20,000. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 20,000. அடுத்து இன்னொரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டேஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு டேட்டா இருக்கு. டு நேஹா அக்கௌண்ட். என்ன நம்ம இப்போ நரேஷனை வச்சு தான் நம்ம என்ட்ரி என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரிசீவ்டு rupees 18,800 ஃப்ரம் த ஃபுல் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆஃப் த டியூ ஆஃப் அமௌண்ட் 19,000. ஸோ 19,000க்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டாக 18,800 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் நமக்கு 200. ஸோ ரிசீவ்டுனா நமக்கு கேஷ் எங்கே வரணும்? டெபிட்ல வரணும். ஞாபகம் இருக்கா? நம்ம சொல்லியிருக்கோம்ல, ரிசீவ்டு கேஷ்னா டெபிட் அண்ட் கேஷ் பெய்டுனா கேஷ் வந்து கிரெடிட்ல வரணும். இங்கே ரிசீவ்டு கேஷ், அப்போ கேஷ் அக்கௌண்ட் எதில் வரணும்? டெபிட்ல வரணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போகிறோம் நம்ம? இதுக்கு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் எழுது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. கேஷ் இருக்கும்போது அங்கே என்ன வரும்? டிஸ்கவுண்ட்டும் வரும். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு நேஹா அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் ஃபில்அப் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட்ல எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 18,800. டிஸ்கவுண்ட் எவ்வளோ நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம்? 200. ஸோ நீஹாவோட ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து 19,000. அப்போ இங்கே அமௌண்ட் எழுதும்போது கவனமாக எழுதுங்க. நீஹால தான் 19,000 எழுதணும். கேஷ்ல நம்ம ரிசீவ் பண்ண 18,800 தான் எழுதணும். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 200. ஓகே, that's it. Thank you.